தமிழ்நாடு அரசியலில் நடந்த சிறப்பான, தரமான அரசியல் ராஜதந்திரம் எது? அந்த அரசியல் ராஜதந்திரத்தால் தற்போதைய அரசியல் பயன்பெறுபவர்கள் யார் யார்? மாக்கியவல்லின்னு கேட்டா, என்ன கேட்டா கலைஞர தான் நான் சொல்லுவேன். அந்த ராஜதந்திரம்லாம். நீங்க அவர் ஒவ்வொரு கட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, யார் யார எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு அடுத்த கட்டம் வந்தது. எம்ஜிஆரே பயன்படுத்தியது. முதலமைச்சர் ஆனது. எம்ஜிஆரை வைத்தே திமுக தலைவர் ஆனது. அப்புறம் திமுகவ 50 ஆண்டு காலம் தன்னுடைய இது கொண்டு வந்தது. இந்திரா காந்தியை பயன்படுத்தியது. 1980ல நேருவின் மகளை வரை ஆமா. நிலைநாட்டுதல். நினைச்சாரு. அப்புறம் ஆட்சியை கலைக்க வச்சு ட்ரை பண்ணது. அதற்கு பிறகு 89ல ஒரு 2 கட்சி உடைஞ்ச பிறகு அவர் வராருன்னு வச்சுக்கங்க. 96ல மிக சிறப்பாக கட்சி 2ஆ உடைஞ்சிருந்தாலும், மூப்பனார ரஜினியை பயன்படுத்தினார். ரஜினிய இவர மூப்பனார். மூப்பனார பயன்படுத்தினது. இந்த மாரி பல விஷயங்கள்ல என்ன கேட்டா அவர்தான். அதற்கு அடுத்து அவருக்கு டஃப் குடுத்ததுன்னா ஜெயலலிதா. 2016ல அந்த மக்கள் மக்கள் நல கூட்டணிய உருவாக்குனது. 2014ல காங்கிரஸ் வெளிய போனது. என்டிஏ அலை, மோடி அலை இருந்த ஆமா. டைம்ல அதை அழகா பயன்படுத்தி 39 தொகுதியில வேட்பாளர் நிறுத்தி 37 தொகுதி ஜெயிச்சது. அந்த வகையில ஜெயலலிதா.